இந்த வீடியோல இந்த அம்மா பேசுறதெல்லாம் உண்மையா இல்லையா? அப்படி எதிர்மறை கருத்துக்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க. அனைத்து மகளிருக்கும் நான் ஒண்ணே சொல்றேன். தன்னுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல Dress, ஒழுக்கமான Dress போட்டு வளர்க்குங்க முதல்ல. அது பெரிய வயசானாலும் சரி 18க்கு மேல இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தன்னுடைய அடக்கம் என்னன்றது தெரியணும். முதல் பாயிண்ட் அதுதான் சார். புரியுங்களா? அப்பலாம் பாத்தீங்கன்னா துப்பட்டா போட்டு தான் மறைச்சு தான் போவாங்க. தனக்குள்ள அந்த ஒரு அடக்கம் அந்த பெண்ணுக்கு வந்தாவே அவ சேஃப்டி சார். அப்ப அரைக்குறையா ஆடை போடுறதுனால தான் சார் பிரச்சனை மேல பிரச்சனை வருது. அப்ப கண்ணு எங்க போகுது ஒரு மக்களுக்கும்? பாத்தீங்களா? அந்த ஆடைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ரகசியம் என்னன்றது தனக்குள்ள அந்த பெண்ணு ஒரு தாய் வந்து வளர்க்கணும். அதுதான் முதல் ரீசனே. இன்னைக்கு சிஎம் அண்ணா வந்துட்டாங்க சொல்லிட்டாங்க அவர் பாதுகாக்கறானே எத்தனை வார்த்தை அவரை நம்ம சுமப்போம். அவர் கடமை அவர் செஞ்சுட்டு அவர் இப்பதான் வந்தாரு விஷயமா செஞ்சுதான் இருக்காரு. இன்னும் வரைக்கும் அவரால் உட்கார முடியல, தூங்க முடியல. சொத்துக்காகவோ சுகத்துக்காகவோ அந்த இடத்துல உட்காரல அந்த மனுஷன். புரியுங்களா? நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக ஓடோடி வந்திருக்காரு. அவரை நீங்க கிண்டல் கேலி என்ன வேணாலும் செய்யுங்க. அதை பத்தி எங்களுக்கு அவ்வளவு கிடையாது. எல்லாமே உங்களுக்கு தான் அந்த அடியெல்லாம். அவர் கடமை அவர் கரெக்டா செஞ்சுட்டு போறாரு. எத்தனை பேருங்க அந்த மாதிரி செய்யறாங்க? இனி ஒரு சிஎம் இந்த மாதிரி கிடைக்கவே மாட்டாங்க. தயவு செய்து நம்ம தான் நம்ம பெண் போய் காப்பாத்திக்கணும். ஐயோ இன்னைக்கு வந்து போலீஸ்கார் இருக்காரு, படம் வந்துருச்சு, சிங்க படம் வந்துருச்சு, நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க பெண் குழந்தைங்களுக்கு 6 வயசு ஆச்சுனாவே அந்த பெண் குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி வந்து பேட் டச், எப்படி வந்து நடக்கக்கூடாது, அண்ணாவோ இல்ல அப்பாவோ இல்ல அதர் பர்சன் வந்தா கூட அவங்க எப்படி வந்து உங்ககிட்ட பிஹேவ் பண்றாலும் அவங்கள தைரியப்படுத்துங்க. இது மாதிரி செஞ்சா தப்புமா? இது அம்மாட்ட வந்து சொல்லு. தைரியத்தை வளர்க்கும் போது தான் ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு வீர வரும். அதுதான் சிங்க பெண்ணு. தைரியமே இல்லாம ஒண்ணுமே நீ சொல்லி கொடுக்காம நீ பாட்டு வேலைக்கு போதும், செல்ல நோண்டதும், டிவியை பார்க்கறதும், வேலைக்காரி விட்டு சமையல் பண்றதும் தான் நாட்டை எப்படி நம்ம பாக்கணுங்க. ஒரு சிஎம் வந்து உட்காந்துட்டாரு, அவர் கடமை அவர் முடிச்சாரு. அத்த கடமை நம்ம அண்ணா கடமை. ஸ்கூல் போற அனுப்புறாங்க. உன் பொண்ணு வந்துச்சா நீ பாக்கணும். உன் பொண்ணு எங்க போய் நீ தான் பாக்கணும்.